நீ நம்ம வீட்டுல நாட்டு கொத்தமல்லி வாங்கிட்டு வந்தங்க, நல்லா கம கமன்னு வாசமா இருந்துச்சு. அதுதான் துவையல் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். தேவையான அளவு எல்லாம் வறுக்கிறது தாங்க. எண்ணெய் ஊத்திக்கலாம். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன், அது இதுலயே போட்டுக்கலாம். நல்லா கம்மியான தீ வச்சு அப்படியே வறுத்துட்டு வரலாங்க, ஏன்னா எல்லாம் கறி போயிடும். 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கிறேன், அது இதுலயே போட்டுக்கலாம். ஒரு 5-6 பூண்டு போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு இதெல்லாம் போட்டுருக்குது. வரமிளகாயும் நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. அப்படியே கம்மியா தீ வச்சுதான், அனல் வச்சுதான் நம்ம வறுத்துட்டு இருக்கணும். கொஞ்சமா ஜீரகமும் பெருங்காயத்தூளும் போட்டுக்கிறேன், ஏன்னா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புங்கிறதுனால அது கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. நல்லா வாசமா இருக்கும், நல்லது உடம்புக்கு. தேங்காய் கொஞ்சமா எடுத்துக்கிறேன், அது வெளியே போட்டுக்கலாங்க. புளி கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன், அது இதுலயே சேர்த்துக்கலாம். உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா நாட்டு கொத்தமல்லிங்க, நல்லா வாசமா இருந்துச்சு. தேனும் ஒரு கட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அது அப்படியே சும்மா அந்த வெறும் தண்டை மட்டும் கீழே அந்த வேரை மட்டும் கட் பண்ணிட்டு அப்படியே அதில் அலச்சிட்டு அப்படியே அதில் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா இன்னும் ஆற வச்சு அரைக்கிறது தாங்க. நாட்டு கொத்தமல்லி துவையல் சூப்பரா ரெடி ஆக போதே. நல்லா கம கமன்னு வாசம் தூக்குதுங்க நாட்டு கொத்தமல்லி. நாட்டு கொத்தமல்லி துவையல் அரைச்சாச்சுங்க. இட்லி தோசைக்கு எதுக்குன்னா நம்ம இஷ்டம். நம்ம சாப்பிடணும்னு நினைச்சோம்னா இது போட்டு சாப்பிடலாங்க, சூப்பரா இருக்கும். கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. வேற எந்த பொருளும் ஜாஸ்தி இல்லை. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க. பாய், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.